friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி plain topsல கலம்காரி செட் அதில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஒரு கொடி மாதிரி உள்ள ஒரு டிசைனும் அதுக்கு கீழே மோட்டிஃபும் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து க்ரீம் கலரில் நூல் எடுத்துருக்கிறேன், ஆங்கர் த்ரெட். இப்போ இந்த கொடி மாதிரி இருக்கிற இடம்லாம் ஸ்டெம் ஸ்டிச் போடலாம், மற்ற இடம்லாம் சாட்டன் ஸ்டிச் போடலாம். நமக்கு தெரிஞ்ச ஈஸியான ஸ்டிச்சஸ் வச்சே அழகாக நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸ்டெம் ஸ்டிச் பற்றி நிறைய பார்த்துருக்குறோம், வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்கத்தில் நான் எடுக்கிறேன். அப்போ சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் சின்ன ஃப்ரேமில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால என்னால் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஒரு 6 inch ஃப்ரேம் தான் நான் இப்போ வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு எடுக்கிறேன். அப்போ அந்த ஸ்டிச் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது நான் இதில் அந்த பாட்டமில் க்ரீம் கலர் இருக்கிறதுனால நான் அந்த கலர் மேஜராக நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபுல்லாக கொடி ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச்சில் போட்டுட்டு அந்த மாதிரி இந்த பட்ஸ் மாதிரி இருக்கிற இடமும் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லீவ்ஸ் மட்டும் சாட்டன் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த பட் மாதிரி இருக்கிறதுலையும் கொஞ்சம் சாட்டன் ஸ்டிச் வர மாதிரி பார்க்குறேன். அது எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ க்ளோஸாக பக்கத்தில் நான் வந்து அந்த ஸ்டிச்சஸ் எடுக்கிறேன். அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஈஸியான ஸ்டிச்சஸ் வச்சே ரொம்ப கிராண்டாக நல்ல எலிகண்ட் லுக் வர மாதிரி நம்ம டிசைனர் சுடிதார் பண்ண முடியும். பாருங்கள், நான் இது வரைக்கும் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் அந்த எண்டில் இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும் சாட்டனில் பண்ண போகிறேன். சாட்டன் ஸ்டிச் நெருக்கமாக கோடாக ஃபில் பண்ணணும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். பாருங்கள், நான் மேலேருந்து எடுத்து கீழே விட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை கண்டினியூஸாகவும் எடுக்கலாம். அதுவும் காமிக்கிறேன். பாருங்கள், நீடில் அப்படியே கீழே விட்டு அடுத்தே இதுக்கு பக்கத்தில் இதுமாரி கண்டினியூஸாகவும் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பண்ணி பாருங்கள். ஆனால் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அந்த அவுட்லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம அந்த சாட்டன் ஸ்டிச் போடணும். அப்போ போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் வச்சே நம்ம வந்து ஒரு நம்மளோட டாப்ஸை வந்து நல்ல கிராண்ட் லுக் கொண்டு வர முடியும். கடையில் கிடைக்கிற மாதிரி டிசைனர் சுடிதார் பண்ண முடியும். இப்போ ஆங்கர் த்ரெட் நான் ரெண்டு ஆங்கர் த்ரெட் கலர் 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 நூல்கண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நம்ம பண்ணணுன்னா அதோட காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள், அதே சமயம் ரொம்ப கிராண்டான நம்ம டிசைனர் சுடிதார் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சீரீஸ் தான் உங்களுக்கு நான் நிறைய பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸும் அதே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த பட் மாதிரி இருக்கிறதும் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி க்ரீம் கலர் வருதோ அது எல்லாமே நான் இப்போ செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ எங்கே திக்காக வேணுமோ அங்கே சாட்டன் ஸ்டிச், மற்ற இடம்லாம் ஸ்டெம் ஸ்டிச். இது 2 தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த லீஃப் போர்ஷனை நான் கொஞ்சம் இந்த ரஸ்ட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் மெஹந்தி க்ரீனில் ரொம்ப லைட் கலர் மெஹந்தி க்ரீன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், இதில் நான் இந்த லீஃபை கிராஸ் லைன்ஸாக போட்டு ஃபில் பண்ண போகிறேன். சாட்டன் ஸ்டிச்லேயே கிராஸாக போட்டால் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த லீஃபில் பண்ணும்போது. ஸோ எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைன் நம்ம கரெக்டாக க்ராஸ் எடுத்துட்டோன்னா அது எல்லாமே கண்டினியூஸாக அதேமாரி க்ராஸ் நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை ஒட்டி அடுத்தடுத்த லைன்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த லீஃப் அழகாக அதே மாதிரி ஃபில் ஆகிடும். சாட்டன் ஸ்டிச் ரொம்ப ஈஸி.
பாருங்கள் ஃபுல்லாக நான் எல்லா லீஃபோட இதுவும் போட்டு முடிச்சுட்டேன். அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நடுவில் அந்த ஸ்டெம் மாரி வரதை ஸ்டெம் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிட்டு பண்ணும்போது சிக்கல் இல்லாமல் நீட்டாக நமக்கு பண்ண வரும். நான் அதுக்கு தான் இந்தமாரி சின்ன ஃப்ரேமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக நான் பிடிச்சிட்டு என்னால் பண்ண முடியும். ஸோ இதுவும் பக்கத்தில் எடுத்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். அதே க்ரீன் கலரில் 3 ஸ்ட்ராண்ட் தான், இதுக்கும் நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். க்ரீம் கலரும் நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ சின்ன வேரியேஷன் காட்டுறதுக்காக அந்த லீவ்ஸ் எல்லாம் நான் வந்து ரெஸ்ட் கலரில் ஸோ மெஹந்தி க்ரீனில் நான் எடுத்திருந்தேன். லைட் மெஹந்தி க்ரீன், அதோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த காம்பினேஷனில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம். ஸோ அங்கங்கே கொடியில் இந்த மாதிரி லீஃப் ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ கரெக்டாக நம்ம இந்தமாரி பிடிச்சிட்டு நம்ம பண்ணும்போது சிக்கல் இல்லாமல் வேகமாக நம்ம நல்லா பண்ண முடியும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் பண்ணுறது பேசிக்காக நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ்லாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த லீஃப் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிற போர்ஷனும் அதே இந்த லீஃப் எல்லாமே வந்து சாட்டன் ஸ்டிச்சில் க்ரீன் கலரில் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் இப்போ பண்ணி முடிச்சுட்டேன். உள்ளே இருக்கிறது சாட்டன் ஸ்டிச், லீஃப் சாட்டன் ஸ்டிச், அந்தமாரி திக்காக ஃபில் பண்ணுறது. அங்கங்கே கொடி வந்து தின்னாக வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் நெக்கை ஒட்டி இருக்கிற போர்ஷன் முடிச்சிட்டேன். ஒரு சைடு மட்டும் டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 இதுவும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த 3 மோட்டிஃபும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த கொடியில் நம்ம சாட்டன் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கங்கே திக்காக அப்புறம் தின்னாக இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி சாட்டன் அண்ட் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணியே நம்ம இந்த டிசைனும் ஃபில் பண்ண போகிறோம். அதோடு சேர்ந்து ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். இந்த விவியாக இருக்கிற பார்ட் ஃப்ளை ஸ்டிச்சும் மற்ற ஸ்டெம் ஸ்டிச் அந்த இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது ஒரு மோட்டிஃபில் எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த க்ரீன் கலர் மெஹந்தி க்ரீன் சொன்னேன்ல, லைட் கலரில் அந்த க்ரீன் கலர் எடுக்கிறேன். ஸோ இது பாருங்கள் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடுத்த எண்டில் இருந்து அந்த வீக்கு பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா வி ஃபார்ம் ஆகிடும். உடனே பக்கத்துலேயே அதை லாக் பண்ணிடணும். ஸோ ஒரு வி கரெக்டாக நமக்கு அந்த ஃப்ளை ஸ்டிச்சோட ஒரு ஃப்ளை ஸ்டிச் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது எடுத்துட்டு அடுத்ததும் இதே மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த ஃப்ளை ஸ்டிச்சோட டியூட்டோரியலும் தனியாக நான் வந்து அதோட வேரியேஷன்ஸோட ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் முன்னாடி, டியூட்டோரியல் வீடியோ. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் ஃபில் ஆகிடும். பெரிய ஒரு டிசைன் பண்ண ஒரு லுக்கு நமக்கு கிடைக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது பாருங்கள். நடுவில் மட்டும் நல்லா திக்காக ஃபில் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம தின்னாக இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக நம்ம டிசைன்ஸ் பண்ணுறோம். ஸோ வேகமாக முடியும், பார்க்க ஆனால் நல்லா கிராண்டாக பெருசாக தெரியும் உங்களுக்கு அந்த டிசைன். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ நடுவில் இருக்கிற அந்த சின்ன பெட்டல் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் அதே க்ரீன் கலரில் க்ராஸாக சாட்டன் ஸ்டிச்சில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம லீஃப்க்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான் இந்த மாதிரி நெருக்கமாக பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா க்ராஸில் அழகாக இருக்கும் சாட்டன் பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த பார்டரை மட்டும் அந்த கரெக்டாக வர மாதிரி அந்த லைனை நம்ம அவுட்லைன் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி நீங்கள் நீடில் எடுத்திங்கனாலே அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். பாருங்கள் கரெக்டாக அந்த மீதி இருக்கிறத அந்த லைன் இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். அதே க்ராஸாகவே கொண்டு போய்
அவ்வளோதாங்க, முடிச்சிடணும். முடிச்சுட்டா நடுவில் இருக்கிறது அதே ஷேப்க்கு கிடச்சிருச்சுல. இப்போ இது வந்து மற்ற இடம் எல்லாம் க்ரீம் கலரில் முடிக்க போகிறோம். ஸோ நான் அந்த பின்னாடி எப்படி நாட் போடுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த மாதிரி நாட் போட்டுருங்க. பின்னாடியும் நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கணும் ஒர்க். ஸோ மீதி இருக்கிற இடம் எல்லாம் க்ரீம் கலரில் ஸ்டெம் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச்சோட டியூட்டோரியல் வீடியோவோட லிங்க்கும் தரேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான். பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம துணியில் நீடில் விட்டு எடுக்கணும். கீழே மட்டும் நம்ம இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே பிடிச்சிக்கிட்டோன்னா அழகாக முறுக்கு தையல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரைட் லைன் ஆகிடும். நான் இது பாருங்கள், அந்த எட்ஜ் வரும்போது மட்டும் கீழே நீடில் விட்டுட்டு அதுக்கு மேலேருந்து எடுக்கிறேன் டேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த ஷார்ப் டேர்னிங் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கீழே நீடில் விட்டுட்டு திருப்பி மேலே எடுத்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ மற்ற லைன்ஸ் எல்லாமே ஸ்டெம் ஸ்டிச்சில் போடணும். பாருங்கள், இது இப்போ போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் எல்லாமே அதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியான ஸ்டிச்சில் இவ்வளோ பெரிய டிசைன் நமக்கு பண்ண முடியுது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ட்ரேசிங் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, அந்த ட்ரேசிங் முன்னாடி நான் கொடுத்துருக்குறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம புது புது ஸ்டிச்சஸ் கற்றுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.